ஆண்டவரே மாற்ற வல்லவர் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவராக ஆண்டவரே, நீர் புகழப்படத்தக்கவராக, நீர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவராக ஆண்டவரே, நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிற ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, we worship you Jesus. Hallelujah, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. Hallelujah. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்ல
வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே துதியோடு, ஆண்டவரே புகழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நீர் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே, ஆண்டவரே உலாவுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இளைப்பாற, உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் வந்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளுமே இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் துதிக்கையிலே, எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சை நீ ஏன் கலங்குகிறாய், நெஞ்சை நீ ஏன் புலம்புகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அதை பார்த்து நம்ம வாயினால பல விதமான வார்த்தைகளை நம்ம பேசிவிடுகிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தா அந்த சூழ்நிலைகளை குறித்த கவலை நம்மை ஆட்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை திடப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார். இன்னும் அவரை துதிக்கும்படியான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். 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 நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், நீ புலம்புகிறாய். கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது, கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்து நடத்திடுவார், காத்து நடத்திடுவார். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆதவன் என்று தள்ள
மாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிட மாட்டார். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? இந்த காலவெளியில் அவர் நம்மை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு சூழலில் நம்மை வழிநடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாட போகிறோம். அஞ்சவே மாட்டேன், கர்த்தரின் சகாயர் என்று நீ அறிக்கையிடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவையான உதவி வரும் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அஞ்சவே மாட்டேன், கர்த்தரின் சகாயர் என்று நீ அறிக்கையிடு. அஞ்சவே மாட்டேன், கர்த்தரின் சகாயர் என்று நீ அறிக்கையிடு. மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தினம் பாடு. மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தினம் பாடு. என்று தினம் பாடு. என்று தினம் பாடு. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவர் நம்மை புது பலத்தினால இடைகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து நாம பயத்தோடு குழப்பத்தோடு கலக்கத்தோடு திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். நீர் வந்தாலே போதுமையா, எந்த சூழ்நிலை மாறுமையா. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தாலே ஹல்லேலூயா பர்வதங்கள் மெழுகு போல் உருகுமே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தாலே ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. உம்மகி
பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையோ மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையோ நீ மாற்றிடுவீர். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. 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 பூமியும் மதிரும் கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கலன்றிடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பு, ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. பூமியும் மதிரும் கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கலன்றிடுமே. சிறை வாழ்வு மறையோ, சீர்வாழ்வு திரும்பு, ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. 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 தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும்,
என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் மேலென்னை உயர்த்திடுவீர். தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும், என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் மேலென்னை உயர்த்திடுவீர். நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா. உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை 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 மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையோ மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா எல்லாமே மாறும் ஐயா. 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 எல்லாமே மாறுமையா. ஏசையா எல்லாமே மாறுமையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒரு தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே என் காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, தேவனே நீர் பெரியவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், அவர் உண்மை உள்ளவராக, வாக்கு மாறாதவராக, அவர் மிகவும் பெரியவராக, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லையே. அவரை சார்ந்து வந்து நிற்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா கலக்கங்களுக்கும் அவர் ஒரு முடிவு கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் நல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே, ஜீவ
ஜீவன் பெற என்னை நடத்து, ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. தேவனே நீர் உணர்ந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு அவரை மகிமைப்படுத்துவோம். தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நாங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடு, மானிடரை உணர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே. மாயலோகம் நம்பி மாண்டிடு, மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர். கரங்களை உயர்த்தி அசைத்து அந்த பரிசுத்தமான தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம் என்கிற உணர்வோடு, ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவர் அல்லேலூயா ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில இந்த மாயலோ நம்பி மாண்டிடு, மானிடரை மீட்க மாட்டீரோ. அந்த வாக்கை நம்பி நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நாங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ, ஜீவ
தண்ணீர் ஊற்றுமூற்றிலே பலரஷபரபா ஜீவன் பெற என்னை நடத்து. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஜீவ தண்ணீர் ஊற்றுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஜீவ தண்ணீர் ஊற்றுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. நல்ல கரங்களை தட்டி ரபல ரஷபர பலபர மதுர கபர பலபர பலபரமா ரிகபர பலபர மதுர பல பலபர பஷபர பலபர மதுர கபர பலபர மதுர கபபபபபபமா. ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னாரே. நம்முடைய இருதயத்தில் இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும்படியாக நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷைகளினாலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக, மகிமைப்படுத்துவோமாக. நல்ல வாய்களை திறந்து ரபா ஷபர பலபர மதுர கபர பலபரபா ரிகர பல பலபர மதுர கபர பலபர ஷபர பலபர பலபரமா ரிக பலபர மதுர பலபர ஷகதர கபர பலபரமா. ஹல்லேலூயா. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருப்பீர்களானால், ஓ பரமபிதாவாகிய அவர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவினாலே நிரப்பப்படுகிறதற்காகவே ஓ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுவாராக. ஒரு தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அற்புதங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய பரம தரிசனங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக நான் எதையாவது ஒன்றை செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் சுமந்து செல்லணும் ஆண்டவரே. வெறுமையாய் ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு கதை போல கழிந்து போகிற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் பிரயோஜனமுள்ளதாய் தேவனுக்காக செலவிட பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் ஊற்றுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அதிகமாய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற, அதிகமாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிற, அதிகமாய் அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா அவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியவானாய் நாம் உருவாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நான் வெறுமையாய் வாழப் போகிறதில்லை. இந்த வருஷத்தில் நான் எனக்காக நான் வாழப் போகிறதில்லை, உமக்காக நான் வாழவே ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை என் இயேசுவுக்காக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை எனக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி எனக்காக அல்ல, இது உமக்காக வாழும்படியாக என்னை வழி
வழி நடத்துவீராக ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க சித்தம் போல எங்களை வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். அநேக நேரங்களில் இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்து வரும்போது தேவ பிள்ளைகள் அதிகமாய் கவலைப்படுகிறத ஒரு வாழ்க்கை முறையாய் வைத்திருக்கிறோம். கவலையே பட்டதில்லைன்னு யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. நாங்கள்லாம் எங்களுக்கு அது எங்களுடைய ஃபேஷன். அது கவலைப்படுறது பிரச்சனையே இல்லாத ஆள் கிடையாது, உண்மைதானே? ஆனால் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நம்ம உயர எழும்ப வேண்டும் என்பது தான் அதை குறித்து தேவனுடைய நோக்கமாக இருக்குது. பிரச்சனையை குறித்து பிரச்சனை வந்த உடனே அதுக்காக கவலைப்படுகிறதும் அதை குறித்து யோசிச்சுட்டே இருக்கிறதும் என்ன ஆகுமோன்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம 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 ஆண்டவரை மகிமைப்படுத்த மறந்து போகிறதும், அப்புறம் இன்னும் பயப்படுகிறதும், இப்படி பல காரியங்கள் பின்னால் வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம ஏதாவது விசாரிச்சா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், என் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர், என்னுடைய கவலையெல்லாம் இதை குறித்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் புஸ்தகத்தை எழுதிடுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி புலம்பலின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை தாண்டி உயர எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாம் அவரை நன்றாக அறிந்திருந்தோமானால், அவரை உண்மையாக நம்ம விசுவாசிப்போமானால், நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறேன்னு சொல்ல முடியும் தைரியமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் கையை தூக்குறீங்க, கொஞ்சம் பேர் உண்மையாகுமா பொய்யாகுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. சில பேர் அதெல்லாம் நமக்கு எதுக்கும் அதுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி அப்படி அமைதியாக இருக்கிறீங்க. ஆனால் நம்ம இந்த நாட்களில் கேட்கிற இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே அந்த பிரச்சனையை நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடையதாக்கி கொள்ளுகிறோம். என் பிரச்சனைங்க, என் பிரச்சனையை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையை நம்முடையதாக்கி கொள்ளுகிறோம். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன் பிரச்சனைன்னு சொல்லி சில நேரங்கள் அந்த புலம்பலும் அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது பிரச்சனையை நமக்கு உரியதாக நம்ம அநேக நேரத்தில் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிற நாம் இல்லை இது ஏன் பிரச்சனைன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை நமக்குரியதாக நம்ம பிடிச்சி வச்சு கொள்ளுகிற மாதிரி இருக்குது. அப்போ என் வாயில இருந்து வருகிற வார்த்தை அந்த பிரச்சனையை பேசலாம், ஆனால் அந்த பிரச்சனையை அது என்னுடைய நிரந்தர பிரச்சனையோ ஆகவோ அல்லது என்னுடைய பிரச்சனையாகவோ அதை பேசுகிறத விட எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் கர்த்தர் அதை தாண்டி எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் நிறைய நேரத்தில் அதை நாம் சுமந்து கொண்டே போகிறோம். அதை நம்முடையது என்று சொல்லி நாம் பத்திரமா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த பிரச்சனையை நம்முடையதாக்கி கொள்ளுகிறதுக்கு பதிலாக அதை தேவனுடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுப்போமானால் கர்த்தர் அதை பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா
பைபிளில் சொல்லுது. 1 பேதுரு 5:7 என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே ஆமென் ஆமென் வச்சிடறோமா? வைக்கிறோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு பாட்டு பாட சொன்னால் உங்களை மாதிரி அழகாக பாட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் பாரத்தை ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைக்காமல் சுமந்துட்டு போகிறதற்கும் நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த புலம்பலும் அந்த கவலையும் அந்த பயமும் அந்த குழப்பமும் அந்த கலக்கமும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறனால நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. ஆனால் அதை கர்த்தர் சமூகத்தில் வைத்து விட்டால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து வசனத்தை வாசிச்சிருவோமா? ஏசாயா 41:30 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம உயர எழும்ப அழைக்கப்பட்டிருக்கிறவங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. நாம் அந்த பிரச்சனைகளோட நம்ம மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை உங்களுடையதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இது ஏன் பிரச்சனை இல்லை, எனக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய கரத்தில் அதை வைக்க போகிறேன், இனி அதை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தைரியம், அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனையில், ஒரு சூழ்நிலையில் நம்ம தேவனை உண்மையாக விசுவாசிக்காவிட்டால் நம்ம உண்மையாகவே கர்த்தரை எந்த ஒரு காரியத்துக்கும் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி ஒரு தேவனுடைய தாசன் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய நெருக்கம் அதிகமாகும் போது, என் பிரச்சனை அதிகமாகும் போது, என் சூழ்நிலை அதிகமாகும் போது ஆண்டவர் எங்கே என்று நான் கேள்வி எழுப்புகிறதை விட இது நடுவிலையும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார், இதை தாண்டி செல்ல மேற்கொள்ள அவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் he is bigger than our problem. நம்முடைய பிரச்சனையை விட, நம்முடைய சூழ்நிலையை விட தேவன் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு தான் பிரச்சனை பெருசு, ஆனால் அவருக்கு அது ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாட்டுக்கு இந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குது, என்ன நடக்கும், எப்படி ஆகும், இதை எப்படி நம்ம தாண்டி செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூளை அறிவில், நம்முடைய பார்வையிலே அந்த பிரச்சனையை பார்க்கிறத விட கழுகுகளை போல உயர எழும்பி அங்கிருந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனை சின்னதாக தான் தெரிய போகுது. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஏசாயா 55:8 ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்ம 55:7-8 இப்படி 8-9 இப்படி சொல்லுது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை பார்க்குற விதத்தில் பார்க்கறதற்கும் நாம் நம்முடைய மனுஷிக கண்ணோட்டத்தோட ஒரு பிரச்சனையை பார்க்கறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் ஓன் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. நாம் எப்படின்னா நம்ம மூளை அறிவை யூஸ் பண்ணி நம்ம பல ஐடியா போட்டு இப்படி போகணும், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்களுக்காக இப்போயே நான் வந்து பவுனாக சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது, அதை சேகரிக்கணும். அப்புறம் இப்படி நம்ம பல விஷயங்களை நம்ம யோசித்து நம்ம செய்வோம். அதில் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஐயோ எல்லாமே போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு அப்படியே முடங்கி உட்காந்துக்குவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கண்ணோட்டத்தோட பார்க்குற, உன் வழிகளை நீ யோசிக்கிற, நீ நினைக்கிற விதமா நான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு கூட, ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதுக்கு கூட நான் கேட்ட மாதிரி தான் பதில் தரணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய
ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க, உங்களை தப்பு வைக்க 1000 வழிகள் அவருக்கு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் நினைச்ச மாதிரி ஆண்டவர் செயல்படணும் நம்ம நினைக்கிறத விட, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காரியங்களை நம்ம ஒப்பு கொடுத்து நாம சும்மா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம முட்டி மோதி ஒண்ணுமே நடக்க போகிறதில்ல. ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டா அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா என்னுடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், என்னுடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? பூமியை பார்க்கிலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் எப்படி நீங்கள் உங்கள் பிரச்சனையை கையாளுறீங்க, எப்படி அதில் நீங்கள் இருந்து நீங்கள் வெளியே வர முயற்சி செய்கிறீங்க, யோசித்து பாருங்க. நானாகவே என்னுடைய சுய யோசனையின்படி, என்னுடைய மூளை அறிவின்படி நான் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நான் முயற்சி பண்ணியிருக்கலாம், முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் என் பிரச்சனைகளை விட பெரிதானவர், என் சூழ்நிலைகளை விட பெரிதானவர். எந்த ஒரு பிரச்சனையும் அவருடைய பார்வையில் அது பெருசா இருக்காது. என் தேவன் அதை விட பெருசா அவர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம பிரச்சனையை பெருசாக்கிறோம், ஆண்டவரை சிறுசாக்கிறோம். ஆண்டவர், ஆனால் பைபிள் சொல்லுது என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனை தான் பெருசாக்கணுமே தவிர நம்ம பிரச்சனையை பெருசாக்க கூடாது. தேவனை தான் நோக்கி பார்க்கணுமே தவிர நம்ம பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. தேவனை பற்றி அவர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் பேசணுமே தவிர என் பிரச்சனையை குறித்தே நாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷங்கள்ட்ட போய் 4 பேர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்ல 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 அவன் நம்ம பார்க்குற விதமே மாறிடும். அவங்க நம்மளை பற்றி வந்து சொல்லுவாங்க, பின்னால் போய் வந்துட்டாங்க, அழுகுராணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அழுகுனி பிள்ளை வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது எப்போனா புலம்பலின் ஆவி உள்ளவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட சமாதானமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் மனிதர்கள் உங்களை பார்க்குற விதமே மாறி போகும். மனிதனிடத்தில் போய் நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த பிரச்சனையை வைத்து விட்டு நாம் என்ன செய்யலாம்? நம்ம சமாதானமாக இருக்கலாம். அதுதான் பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 6ஆம் வசனம் எப்படி சொல்றார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, தேவனிடத்துல சொல்லுங்க. மனுஷன்ட்ட சொன்னால் வேலைக்கு ஆகாது, மனுஷன்ட்ட சொன்னால் நாரி போகும். சில நேரம் அவன் போய் ஆல் இண்டியா ரேடியோவாக மாறிடுவாங்க. தூர்தர்ஷனை விட இன்னைக்கு உள்ள எல்லா டிவி நியூஸ் சேனலை விட பயங்கர துரிதமாக உங்கள் பிரச்சனை பரவிட்டே இருக்கும். பிரேக்கிங் நியூஸ், எல்லா அண்மை செய்தி, அந்த செய்தி இந்த செய்தின்னு போயிடும். ஆனால் தேவனிடத்தில் சொன்னால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரணம், அவர் உங்களை நேசிக்கிற ஒரு தேவனாக, உங்களை என்னை குறித்து கரிசனை உள்ள, விசாரிக்கிற, அக்கறை உள்ள, உண்மை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள்னு சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார். அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே தான் அந்த எல்லாத்தையும் கொண்டு வருவான் பிசாசு. உன் பிரச்சனையை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன செய்ய போகிற? எப்படி நீ இதை ஹேண்டில் பண்ண போகிற? ஊரெல்லாம் உன்னை பற்றி பேசுமே, ஊரெல்லாம் உன்னை சிரிக்குமே அப்படின்னு சொல்லி உங்களை புலம்ப வச்சுருவான். உங்களை அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சுருவான். இந்த பிரச்சனை இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு போகவே போகாதுன்னு முடிவு கட்ட பண்ணிடுவான். அப்படி தான் அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இதுதான் உனக்கு நிரந்தரம், இதுதான் உன்னுடைய இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை, இதுதான் இப்படி தான் இருக்க போகிறது, இப்படி தான் உன் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் முழுவதும் நீ இந்த பிரச்சனையோட தான் இருக்க போற, இந்த வியாதியோட தான் இருக்க போற, இந்த வேதனையோட தான் இருக்க போற, இந்த துக்கத்தோட தான் இருக்க போற. நாம சொல்லணும், இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர் இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை எடுத்து அவர் என்னுடைய கால்களை கண்மலை மேலே நிறுத்துகிற ஒரு தேவன் உண்டு. நான் இதில் சிக்கி கொண்டிருக்கிற நிலைமையில இருந்து என்னை விடுதலையாக்க ஒருவர் உண்டு. என்னை சுகமாக்க ஒருவர் உண்டு. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, எனக்கான நன்மைகளை எனக்கு கொடுக்க ஒரு பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்லி இருக்கிறார், என்ன பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், என்ன தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மறந்து தேவனை நம்ம துதிக்கிறவர்களாய் மாறணும். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறத விட்டுட்டு தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம நேரம் செலவிடுகிறத விட்டுட்டு முதலாவது தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து அந்த காரியங்களிலே ஒரு வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள், நாம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியாய் இருக்க வேண்டும். உலக மனுஷனுக்கு வர்ற பிரச்சனை தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது உண்மைதான். ஆனால் நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதில் ஒரு வித்தியாசம் நிச்சயமாய் இருக்க வேண்டும். ஒரு தைரியம் நிச்சயமாய் இருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை, ஒரு திட மனசு நிச்சயமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டோட பாதத்தில் வைக்கிறோம். ஆலோசனை தருகிற தேவனாக அவர் இருப்பார். ஆமென். 32 சங்கீதம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகல காரியங்களிலும் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறதற்கு, நேர்வழியாய் நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் தருகிற ஆலோசனை தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அட்வைஸாக இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ when we deal with the problems, நம்ம பிரச்சனைகளை நம்ம கையாளும் போது நம்ம அதை உலகத்தின் வழிகளிலே நம்ம கையாளுகிறதை விட, உலகத்தின் ஆலோசனைப்படி நம்ம கையாளுகிறதை விட இந்த தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கையாள பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம போய் அட்வைஸை யார்கிட்ட கேட்குறோம்? நம்முடைய கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் நமக்கு வேறு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட, இப்படி நம்ம குடும்பத்தில் நம்முடைய மனைவிட்ட, கணவன்கிட்ட, நம்ம பிள்ளைகள்கிட்ட இப்படி ஆலோசனை கேட்குறோம். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் சில நேரங்களில் நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதை விட பெஸ்ட்டான ஆலோசனை உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. பைபிளில் இருந்து தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அந்த வேத வசனங்களில் வாசிக்கும் பொழுது அதன் அடிப்படையில் தேவையான ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எதை நம்ப போகிறோம்? யாருடைய ஆலோசனை கேட்க போகிறோம்? யாருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க போகிறோம்? ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நம்ம வாழ்வதை நம்ம பழகி கொள்வோமானால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு முன்பாக அது மேற்கொள்ள முடியாது. அதை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய், அதை தாண்டி உயர பறந்து ஹல்லேலூயா நம்ம சிகரங்களை தொடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே நம்ம எப்படி நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸை, சூழ்நிலைகளை, ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம்? கவலைப்பட்டு கொண்டே இருக்க போகிறோமா? புலம்பிக் கொண்டே இருக்க போகிறோமா? அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையை வேற முடிவுகளை நம்ம எடுக்க போகிறோமா? அல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். எனக்கும் பிரச்சனை வருகிறது, அதை கையாளுகிறதற்கு நான் தனியாக கையாள வேண்டிய அவசியம் அல்ல. நான் என் தேவனுடைய துணையோடு அதை கையாள போகிறேன். என் தேவனுடைய ஆலோசனையோடு நான் கையாள போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நான் ஹல்லேலூயா வைத்து அதற்கான பதிலை, அதற்கான தீர்வை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அதை எதிர்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர், ஜெபித்தா உடனே பதில் கிடைக்கலையே,
பரவாயில்ல, பொறுமையா இன்னும் ஜெபித்து கொண்டே இருங்க. காத்திருந்து, ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒருவேளை அதன் மூலமா கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே ஏன் 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 எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறத விட இதன் மூலமா என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, இதன் மூலமா நான் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர் ஆண்டவரே, ஆண்டவரே எப்படி இதை நான் கையாளணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கும் பொழுது ஏற்ற பதிலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அவரை நோக்கி நாம ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மேபி சம்டைம்ஸ் யுவர் ஆன்சர் இஸ் டிலேட், உங்க பதில் வருகிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு பதிலை நிச்சயமாய் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், 12, 13, 14 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அடுத்த வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியா ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த முதல் நாளிலே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பதிலை கொண்டு வர்ற வழியில தடை பண்ணுகிறதற்கு ஏதோ ஒன்று இருக்கு, ஆனாலும் கர்த்தர் அதை முறியடித்து உங்க ஜெபத்துக்கான பதிலை நீங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை என் ஜெபம் கேட்கப்படலை, ஒருவேளை அந்த சூழ்நிலை மாறாமையே இருக்கு, அந்த பிரச்சனை இன்னும் தீராமே இருக்கேனா, இன்னும் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க, இன்னும் தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிங்க. இன்னும் ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களோடு கூட இருந்து அதை முறியடிக்க உங்களுக்கு பலன் தருவார், கிருபை தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையினுடைய ஹல்லேலூயா முடிவு தேவ சமூகத்தில் தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிரந்தர தீர்வாக அது இருக்கும், நிஜமான தீர்வாக இருக்கும், அது முழுமையான தீர்வாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் சூழ்நிலையை ஒரு நேரத்தில், சில நேரங்களில் ஆண்டவர் உடனடியாக மாற்றுவார், சில நேரங்களில் அதன் வழியாக உங்களை நடத்தி செல்லுவார், உங்கள் கரம் பிடித்து உங்கள் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் அவர் மாறவே மாற மாட்டார். உங்க நம்பிக்கையை மாத்திரம் அவர் மேல வச்சிருங்க, அவரை மாத்திரம் நீங்க பிடித்து கொள்ளுங்க, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது நடுவில் உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், தேற்றுவார், தைரியப்படுத்துவார், உங்களை ஆற்றுவார், உங்களை வழி நடத்துவார், ஆலோசனை தருவார், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். அந்த தைரியத்தோட, அந்த நிச்சயத்தோட என்ன செய்ய போகிறோம்? அவரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அவரை மகிமைப்படுத்துவோம், இன்னும் அவரை உயர்த்தணும், இன்னும் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் மாத்திரம் நம்ம என்ன செய்திடக்கூடாது, அதை நம்ம விட்டு விடாமல் செய்து கொண்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம 18ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நன்மையான சூழ்நிலைகள் இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறதல்ல, கடினமான பாதைகளின் நடுவிலையும் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கஷ்டமான நேரங்களிலேயும் அவரை துதிக்க 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 உங்கள் பிரச்சனை மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும், சூழ்நிலை மாறுகிறத பார்க்க முடியும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற நிலைமைகள் மாறுகிறத பார்க்க முடியும், உங்கள் மனதில் இருக்கிற வேதனைகள் மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அந்த சமாதானம் இந்த உலகம் தருகிற விதமான சமாதானமாக இருக்காது.
அது தேவனுடைய சமாதானமாக, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் தருகிற ஒரு பூரண சமாதானமாக அது நிச்சயமாகவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நிற்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கடந்து போகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை நடத்துகிற எல்லா வழிகளுக்காக ஸ்தோத்திரம், பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். என் சூழ்நிலைகளின் நடுவில், என் பிரச்சனைகளின் நடுவில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீர் என்கிறதான ஒரு தைரியத்தை எங்களுடைய உள்ளத்தில் தந்து இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளையே நாங்கள் பார்த்து கொண்டிராதபடி, எங்கள் பிரச்சனைகளையே நாங்கள் பேசிக்கொண்டே இராதபடி, எங்கள் தேவனை நோக்கி பார்க்கவும், எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே பேசவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆண்டிலே ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் மாற்றுகிறதற்கு உம்மாலே முடியும் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கும்படியான பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துங்க. ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, help us to handle our problems in a healthy way. நல்ல ஒரு ஆரோக்கியமான விதத்தில் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் கையாள்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, யாராவது ஆண்டவரே கடினமான சூழ்நிலை வழியாய் போய்கொண்டிருப்பார்களானால் தேவனுடைய ஒத்தாசை அவர்களுக்கு உண்டாகட்டும், தேவனுடைய ஆலோசனை அவர்களுக்கு உண்டாகட்டும். தேவன் காரியங்களை உடைய பிள்ளைகளுக்காக பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்களை உடைய பிள்ளைகளுக்காக மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆண்டவரே ஜீவன் உண்டாவதாக. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you. Happy birthday Jayasili, wife of Rajkumar. God bless you. Thank you so much.